ஓகே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கால் பேஷண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்ரிலேஷன் அந்த சம் எப்படி போடுறது? ப்ராப்ளம் வந்து எப்படி போடுறது? அப்படின்னு பார்க்கலாம். திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேன் எக்ஸ்பெக்ட் இன் 10 மார்க். ஓகே. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் இது கண்டிப்பா இந்த ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த இன்க்ளூடிங் திஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ இந்த கரண்ட்டா படிக்கிறவங்க, இந்த இதுல படிக்கிறவங்க, அவங்க பிகாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2024 இப்போ எஸ்டர்டே கேட்ட ப்ராப்ளம் இது. அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த ப்ராப்ளம் தான் இது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. நான் அது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2024 பார்த்தீங்களா? நவம்பர் 2024ல் பிகாம்ல கேட்டுக்கிறாங்க இந்த ப்ராப்ளம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கால் பேஷண்ட் கோஎஃபிஷியன்ட் நான் சொன்னேன்ல 10 மார்க்கில் கன்ஃபார்ம் கேட்பாங்கன்னு. பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 10 மார்க். இதில் இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி போடுறதுன்னு. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸில் போடுவாங்க. நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போவாங்க. நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ இது எப்படி போகிறது பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சொல்யூஷன். பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ப்ராப்ளம் இதுக்கான ஃபார்முலா நான் சொல்கிறேன். அதாவது ஆர் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு வந்து இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆர் இஸ் ஈக்குவல் டு என் சமிஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சமிஷன் எக்ஸ் சமிஷன் ஒய் பை ரூட் என் சமிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமிஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டாட் ரூட் n summation y square minus summation y whole square. இதான் இதோட ஃபார்முலா. கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் எப்படி போகிறதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இப்படி இருக்கிற டேபிள் ஃபார்மில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ் 12 9 8 10 11 13 7. நெக்ஸ்ட்டு ஒய். ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா 14 8 6 9 11 12 3. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்குல்ல இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிற எக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து ஒரு வேல்யூ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். அதாவது 12 × 12 12 × 12 போட்டிங்கன்னா 144 9 × 9 81 8 × 8 64 10 × 10 100 11 × 11 121 13 × 13 169 7 × 7 வந்து பார்த்தீங்கன்னா 49. ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த ஒயில் இருக்கிற வேல்யூ வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஒரு வேல்யூ 14 × 14 196 8 × 8 64 6 × 6 36 ஓகே 36 9 × 9 81 11 × 11 121 12 × 12 144 3 × 3 9. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஒய். இந்த எக்ஸ் ஒய் என்னன்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது 12 × 14 9 × 8 8 × 6 இந்த மாதிரி இது ஒன்றோடு இது அப்படி மல்டிப்ளை பண்ணும். அப்போது 12 × 14 போட்டிங்கன்னா 168 வரும். 9 × 8 வந்து பார்த்திங்கன்னா 72 8 × 6 வந்து 48 10 × 9 90 11 × 11 121 13 × 12 156 7 × 3 21. ஓகே. ஓகே. இதான் டேபிள். இப்போது நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா நீங்கள் இது ஒன்றோட டோட்டல் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகே. இது ஸ்கெட்சில் போகிறேன். இது வந்து சமிஷன் எக்ஸ், இது வந்து சமிஷன் ஒய், இது சமிஷன் எக்ஸ் ஸ்கொயர், இது சமிஷன் ஒய் ஸ்கொயர், இது சமிஷன் எக்ஸ் ஒய். ஓகே. நீங்கள் இப்போ இதை ஃபைண்ட் பண்ணிட்டவொன்னே என்ன பண்ணணும்னா
இது ஒன்றொன்றோட டோட்டல், இது எல்லாத்தையோட டோட்டல் எல்லாத்தையும் அப்படி கீழே போடணும். இது எக்ஸோட டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 70 வரும். இந்த ஒய்யோட டோட்டல் வந்து 63. எக்ஸ் ஸ்கொயரோட டோட்டல் வந்து 728ன்னு வரும். செக் பண்ணி பாருங்கள். ஒய் ஸ்கொயரோட டோட்டல் 701. இந்த எக்ஸ் ஒய்யோட டோட்டல் 676. ஓகே, அவ்வளோதாங்க. இது இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா கேர்ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா கேர்ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணால் தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதிடலாம், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார்முலா என்னது? ஆர் ஈக்குவல் டு இது போகிறோம். உங்களுக்கு ஃபார்முலா அது இங்கே இருக்குல்ல, நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்ணெய் இருக்குல்ல, இந்த எண்ணெய்னா நான் என்ன சொல்கிறேன், இந்த எண்ணெய் இதில் இது வந்து இங்கே மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4, அதாவது இங்கேயே பாருங்களேன், 1 1 2 3 4 5 6 7 வேல்யூஸ் இதில் அப் அண்ட் டவுனில். அப்போது n ஈக்குவல் டு 7. n இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா n வந்து 7. சமேஷன் எக்ஸ் ஒய் நம்ம டோட்டலில் 676. ஓகே, மைனஸ் சமேஷன் எக்ஸ் 70, சமேஷன் ஒய் 63 divided by root n7 and summation x square what 728 minus summation x what 70 and whole square dot root n7 summation y square what 701 middle the minus இருக்கு. next summation y 63 whole square. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இது என்னன்னா இது இருக்குல்ல, இந்த 7 6 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 6 மல்டிப்ளை பண்ணால் 4732 வரும். மைனஸ் இந்த 70 63 அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 4410 வரும். பை ரூட். ஓகே, இந்த 7 இந்த 728 அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5096 வரும். மைனஸ் இப்போ இது இந்த 70 ஹோல் ஸ்கொயர் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 70 2 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 70 × 70 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 4900 வரும். மிடில் மைனஸ் இல்லை, மல்டிப்ளை அது. ஓகேவா, இது வந்து மல்டிப்ளை, இங்கே வந்து மல்டிப்ளை இது போயிட்டு நிறைய பேர் நான் ஆட் பண்ணுறதிங்க, அது வந்து மல்டிப்ளை இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூட்டு போட்டுக்கோங்க. அந்த ரூட்டில் 7 701 அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7907 வருது. மைனஸ் 63 × 63 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3969 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிறது அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 322 வரும். பை ரூட் இந்த ரூட் இது உள்ளது அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 196. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 938 வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இது மேலே அப்பில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே முதல்ல இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த 2 வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ரூட் போடுங்க. இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 18348 வருது. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இது உள்ளே இருக்கிற இந்த ரூட்டில் இதில் இது கேல்குலேட்டரையும் நீங்கள் போட்டுடலாம். அது எப்படின்னா இந்த கேல்குலேட்டரில் இந்த ரூட் சிம்பிள் இதில் இந்த ரூட் சிம்பிளை இப்படி கிளிக் பண்ணிட்டு இது உள்ளே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து போட்டுருங்க. 183,848 அப்படி போட்டிங்கன்னா 428.77 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். 428.
0.77. இப்போ வந்து அந்த வந்து ரூட் எடுத்துருங்க. நம்ம ரூட் எடுத்த உடனே என்ன வேல்யூ வந்துக்குது? 428.77. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இதை டிவைட் பண்ணுங்கள். 322 டிவைடட் பை 428 டிவைடட் பை 77 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா சாரி 322 டிவைடட் பை 428.77 போட்டிங்கன்னா 0.750 வரும். 750 இதான் உங்களோட ஆன்சர். அதாவது இந்த வர ஆன்சர் எப்படி வரும்னா -1 +1 தான் வரும். அதாவது 0 பாயிண்ட் அந்த பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். சம்டைம் நெகட்டிவில் வரலாம், ஆனால் 0 பாயிண்ட்னு வரணும். அப்படி வந்தால் தான் தப்பு, கரெக்டு. அப்படி வரலன்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. அதை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நீங்கள் 10 மார்க் இல்லைனா 5 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி தான் போடணும் சம்மு. ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இந்த 2 ஸ்டெப்பு ஈஸி தான், XY மட்டும்தான் மாறும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 5 டோட்டல் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ரூட் போடுங்க, ரூட் எடுத்துகிட்டு போடுங்க. இங்கே மிடில் இது வந்து மல்டிப்ளை, இது நிறைய பேர் செப்பரேட் பண்ணி, இது வந்து மல்டிப்ளை. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ரூட் எடுங்க, ஒரு ரூட் எடுத்துகிட்டு இப்படி வரும். இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 பாயிண்ட் வரும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். அது இம்பார்ட்டண்ட்டாக இந்த செமஸ்டரில் தான் கேட்குறாங்க, நவம்பர் 2024 பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.